நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நல்ல பிதாவே, என்னோடு பேசும், எங்களோடு பேசும். பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னீங்களே. அடிமைக்குள்ளே இருந்து பிதாவின் ஆவியானவர் செய்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. சொந்த வார்த்தைகளுக்கு இடமில்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற வார்த்தை, ஜனங்களுடைய உள்ளத்தை தொடும்படியான வார்த்தை, ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியான வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை ஜெப வீரர்களாக மாற்றக்கூடிய வார்த்தை இப்பொழுது கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் இடைபடும். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது எத்தனாவது வாரம் இந்த செய்தி? 5வது வாரம். புரியுதா? ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனங்கள் ஒன்றும் வீணாய் போகவில்லை. போகிற இடங்களிலே இந்த செய்திகளை கேட்ட பின்பு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியத்தில அவர்கள் மாறி இருப்பதை நான் அறிந்து கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம், இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை முற்றிலுமாய் மாறச் செய்யும். இந்த வசனத்திலே நான் வாசிக்கும் போது நான் மீண்டும் சொல்லுகிறேன், பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், அநேக புத்திமதிகளை தீமோத்தேயுவே நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். அதுல முக்கியமான புத்திமதி என்னன்னு கேட்டார், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. எல்லா மனுஷருக்காகவும் நீ ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்தில விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், இது 4ம் சம அளவில இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெபமானது அது வல்லமை உள்ள ஒரு ஜெபமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்? ஆமா, வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கும். அந்த ஜெபம் எதையாகிலும் செய்யும். ஆமென். எதையாகிலும் அந்த ஜெபம் செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க உண்மையா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது எதையோ செய்ய போகுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஏதோ ஒன்றை அது செய்ய போகிறது. அல்லேலூயா. இவை எல்லாம் ஜெபத்துல எப்படி இருக்கணும்? விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் எல்லாம் நம்முடைய ஜெபத்துல சொல்லுங்க சம அளவுல இருக்க வேண்டும். அதை குறித்து மீண்டும் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. சரி, அந்த ஜெபம் எப்பெல்லாம் ஏறெடுக்கப்படணும்? காலையில, மாலையில. சொல்லுங்க. விளக்கை ஏற்றும் போது, அது மட்டும் இல்ல, விளக்கை சுத்தம் பண்ணும் போது. இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு கட்டாயமா ஜெபம் இருக்கணும். நான் இந்த வாரத்துல கூட ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது சகோதரி சொன்னாங்க, இப்ப ஜெபத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். இப்ப அதிகாலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்று. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற மாற்றம். ஜெப வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் போது நம்முடைய விருப்பங்களிலும் நம்முடைய ஆசைகள் நிறைவேறுதலிலும் கூட கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுவார். அப்படி ஜெபிக்கும் போது நாம் இவ்விதமாக ஜெபிக்கிற நாம் எப்படி எல்லாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சோர்ந்து போகக்கூடாது. ஜெபத்துல என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவதாக பார்த்தோம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அநேகருக்கு இருந்த கேள்வி அப்படிதான், ஒரு 24 hours எங்களுக்கு வேலை இல்லையா, வெட்டி இல்லையா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? ஜெபமே பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு ஆபீஸ்ல சம்பளம் கொடுத்துருவாங்களா? இல்லையா? ஸ்கூல்ல எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்களா? அப்படி இல்லையா? அப்ப யாராக இருந்தாலும் கூட எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கணும் என்பதை குறித்து நாம் கற்றிருக்கிறோம். எப்படி ஜெபிக்கணும்? ஆமென். ஆசிரியராக இருந்தா
இல்லையா? ஆமா, போதிக்கும் போதே சொல்லலாம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே, நான் இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் நான் நடக்க வேண்டிய விதத்தை நீர் எனக்கு போதியும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம்ல, இல்லையா? ஆமென். புரியுதா? மாணவர்கள் எப்படி ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே, மறுபடியா படிச்ச அந்த வாத்தியார் எங்களுக்கு போதிச்சது போல சகல ஞானமும் அறிவும் உள்ளவர் ஆண்டவரே, நீர் போதிச்சிருந்தா நான் பெரிய ஸ்காலர் ஆயிடுவேன். நீர் எனக்கு போதிக்கணும். ஆமென். முழங்கால் போடுற நேரம் ஜெபிக்கலாம், படிக்கிற நேரம் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம், எப்படி ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதற்கு பின்பு ஜெபத்துக்கு பிறகு கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். ஏன்னா ஜெபிக்கிறவனை சுற்றிலும் அதிகமான போராட்டங்கள், சோதனைகள் வரும். நாம விழிப்பா இருந்தாதான் ஜெபித்த நாம் அந்த சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். கிறிஸ்துவை போல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஜெபித்த பிறகும் விழிப்பாக இருக்க வேண்டும். கடைசியாக பார்த்தோம், விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணும்? விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். 1 John chapter 5 verse 14. 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் எதையாகிலும் யாருடைய சித்தத்தின்படி? ஜெபத்தை கேட்கிறவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? தாவீது சொல்லுகிறார் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவரே. அந்த ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார் இல்லையா? அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிறவருடைய சித்தத்தின்படி நீங்களும் நானே என்ன செய்யணுமா? கேட்க வேண்டும். நீங்களும் நானே என்ன செய்யணும்? கேட்கணும். அப்ப ஜெபத்துல நாம் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போது ஜெபத்தை கேட்கிறவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும், எது ஆனாலும் சரிதான், அது எதுவானாலும் சரி, நாம் அவரிடத்தில் கேட்கும் போது அவர் அதை நமக்கு அப்படியே கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி நான் இதை கேட்கிறேன். நமக்கு தெரியுமா தெரியாதா எதெல்லாம் தேவ சித்தம், எதெல்லாம் தேவ சித்தம் இல்லை என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா? ஏதாகிலும் ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது இது தேவ சித்தம் தான் சொல்லி சந்தேகப்பட்டா, எந்த ஒரு காரியம் சந்தேகமா இருக்கிறதோ ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு நாளும் அதை பலவந்தப்படுத்தி கேட்கவே கூடாது. ஏன்னா எது சந்தேகம் இல்லையோ அதுல நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும் இல்லையா? அப்ப ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிறவருடைய சித்தம் எது? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுநாதரிடத்துல 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். இந்த குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசினார்கள் அல்லவா? அது ஜெபம். ஜெபம்னா என்னங்க? தேவனோடு பேசுவது ஜெபம். அப்ப இந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமக்கு சித்தமானால், ஆமா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் இல்லையா? உமக்கு சித்தமானால், அதாவது சித்தம் இல்லாமல் இருக்கிற ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஆமென். இதை யார் கேட்கிறது? ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகியுடைய விருப்பம் என்ன? சுகமாகணும் தான். ஆனால் அவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான் என்றால், போய் ஆண்டவரே எனக்கு சுகம் இருந்தா நல்லாவே இருக்கும், எனக்கு விடுதலை கிடைத்தால் நான் பாளையத்துக்கு புறம்பே இல்லாமல்
சரியா? பாளையத்துக்கு புறம்பே இல்லாமல் பாளையத்துக்கு உள்ளே வந்திருப்பேன். எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒருவனாக நான் இருப்பேன். எனக்கு இந்த வியாதி இல்லாம இருந்தா வேதனை இருக்காது. இந்த வேதனை எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நான் விரும்புறேன். ஆனாலும் உம்முடைய சித்தம் ஒருவேளை நான் இந்த வேதனையோட தான் இருக்கணும்னு இருந்தா இந்த ஜெபத்தை நீ கேளாதையும். அவனுடைய விண்ணப்பத்தை பாருங்க, புரியுதா? நான் இந்த பலவீனத்தோட தான் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தமாக இருந்தால் நான் இப்படியே இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னுடைய ஜெபத்திலே தேவனுக்கு சித்தமானது எதுவோ அது மட்டும் தனக்கு கிடைத்தால் போதும் என்று அவன் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் எனக்கு சித்தம். அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தம். ஆகையினாலே சுத்தமாகு என்று சொன்னார். ஆமென். நம்ம ஜெபிக்கிற நேரம் எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட சித்தமானதை நம்ம கேட்க போறோம்னு சொல்லி தெரிந்தா நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு தைரியம் வருமா? என்ன தைரியம்? அது எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் நான் அவருக்கு சித்தமானதையே என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். இல்லையா? நான் சித்தமானதை, அவருக்கு சித்தமானதையே நான் கேட்கிறேன். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவிலும், நல்லா கவனிக்கணும், நாம் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் இருந்தால், இப்படி சொல்லுவோமே, எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவிலும் அந்த மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையும் இருக்குமே ஆனால், அது எந்த மனிதனாய் இருக்கட்டும், எந்த மனிதனாய் இருக்கட்டும், ஒரு மனிதன் கிறிஸ்துவிலும் அவனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையும் இருக்குமே ஆனால் அவன் ஜெபிப்பதெல்லாம் தேவனுக்கு சித்தமானதையே நிறைவேற்றுவதற்காக தான் ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. அவனுடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா எல்லையை, வேலியை தாண்டி போகவே மாட்டான். தேவ சித்தம் என்கிற வேலியை அவன் தாண்டி போகவே மாட்டான். காரணம், அவன் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவினுடைய வார்த்தை அவனுக்குள்ளும் இருக்கிறபடியினால் எந்த ஒரு மனிதனும் எப்பொழுதுமே தேவ சித்தம் இல்லாத ஒன்றை கேட்டு ஜெபிக்க மாட்டார்கள். யாரு? நீங்கள் கிறிஸ்துவிலும், நல்லா கவனிக்கணும், நான் கிறிஸ்துவிலும், கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளாகிய அவருடைய வசனங்கள் எனக்குள்ளும் இருக்குமேயானால் நான் தேவனுடைய சித்தத்திற்கு மாறான ஒரு காரியத்தை, அது எனக்கு ஆதாயமானது, அது எனக்கு நன்மையானது, அது எனக்கு ஆசீர்வாதமானது என்று சொல்லி ஒரு நாளும் நான் கேட்க மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். பிதாவானவர், அவர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவிலும் அவர் என்னிலும் நிலைத்திருக்கிறபடியினார். அப்படித்தான் சொன்னாரு இல்லையா? பிதாவானவர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கிறபடியினார் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கும் போது கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இந்த மரணத்தின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இந்த உலகத்திலே மரிப்பதற்கு அவருக்கும் இஷ்டமில்லை. அந்த மரண பாத்திரத்திலே அவர் பானம் பண்ணுவதற்கு அவருக்கும் இஷ்டம் இல்லை. அவருக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை? எல்லாரும் வாழ வேண்டிய வயதிலே நானும் வாழ வேண்டும் என்கிற ஆசை இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டு. இருந்துச்சா இல்லையா? அவருடைய ஜெபத்தை பாருங்க. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொன்னா, இந்த மரணம் எனக்கு தூரமாகட்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஆகிலும் நான் மரிப்பதுதான் உம்முடைய சித்தமானால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனா, உமக்கு சித்தமில்லாத நீண்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உமக்கு சித்தமில்லாமல் இருந்து அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் எனக்கு வேண்டாம். நான் மரிப்பது உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஜெபித்தார். காரணம் என்ன? பிதாவானவர் அவரிலும் அவர் பிதாவிலும் இருந்தபடியினால் ஜெபிக்க முழங்கால் படியிட்டாலே தேவ சித்தத்தையே அவர் தேடி ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து நம்மிலும்
அதாவது இயேசு கிறிஸ்துவிலே நாமும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் இருக்குமேயானால் முழங்கால் படியிட்டாலே எதற்காக எப்படி நான் ஜெபம் பண்ணுவோம்? தேவ சித்தம் எதுவோ அதற்காக மாத்திரமே நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம். அப்படிதானங்க? நீங்களும் நானும் எதற்காக ஜெபிப்போம்? புரியுதா? தேவ சித்தம் இல்லாத ஒன்றை நாம் கேட்க முற்படுகிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தை அவருக்குள்ளேயும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளேயும் இல்லை என்று பொருள். இல்லை என்று பொருள். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் முழங்கால் போட்டு ஜெபித்தால் எதற்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுவோம்? தேவ சித்தம் மட்டுமே நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். சிலர் சொல்றாங்க அனுமதித்த தேவ சித்தம் என்று சொல்லி. நல்ல கவனிக்கணும். அனுமதித்த தேவ சித்தம் என்று ஒன்று சொல்லுகிறார்கள். அதாவது எப்படி நீங்க அவங்க உதாரணத்துக்கு சொல்லுவது அனுமதித்த தேவ சித்தம். இந்த அனுமதித்த தேவ சித்தம் என்று அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடந்து போகும்போது கர்த்தர் அவர்களை என்றைக்கு தன்னுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்தாரோ அன்றிலிருந்து அந்த ஜனங்கள் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் தேவனுடைய பார்வையிலே மேன்மையானவர்களாய், உயர்ந்தவர்களாய், அற்புதமானவர்களாய் ஆண்டவருடைய பார்வையிலே காணப்பட்டார்கள். நீங்க மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சகல ஜனங்களுக்குள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லா ஜனங்களும் என் ஜனங்கள் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனமே, ஆனாலும் உனக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது. காரணம் என்னவென்றால் நீ பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவன். அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த வசனம் அதுதான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்றைக்கு அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்களோ அன்றைக்கே தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கணும். எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? மேன்மையா இருக்கணும். நடந்து போற பாதையா ஒருத்தனும் நடந்துராத பாதையில நடக்கணும். ஏன் ஜனம்? அல்லேலூயா. என்னுடைய ஜனம் ஒருவனும் நடந்துராத பாதையில நடக்கணும். என் ஜனம் நடந்த பாதையிலே எவனாவது நடக்க துணிந்தால் அவன் அழிக்கப்படுவான். அப்படியானால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு என்று பிரத்யேகமான பாதையை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் அந்த ஜனம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துகிற பாதை ஒருவரும் நடந்திராத பாதையிலே கர்த்தர் உங்களையும் நடத்துவார், என்னையும் நடத்துவார். அது ஒருவேளை செங்கடலை பிளக்கிற பாதையாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் பிரவாகித்து வருகிற யோர்தானை கடந்து போகிற பாதையாய் இருக்கலாம். இதுவரைக்கும் இந்த பாதைகளிலே ஒருவனும் நடந்து போனதில்லை. ஒருவனும் நடந்திராத பாதையிலே தான் கர்த்தர் தம் ஜனத்தை நடத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாதைகளிலே மாத்திரமல்ல, ஆகாரத்திலே இதுவரை பூலோகத்திலே இருந்த ஜனங்களில் ஒருவனும் மன்னாவை புசித்ததில்லை. ஆனால் காரணம், மன்னா என்பது வானத்தின் தேவ தூதர்களுக்காக தேவன் ஏற்படுத்தின ஆகாரம். அது அப்படிப்பட்ட மேன்மையான ஆகாரத்தை கர்த்தர் தூதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார். ஆனால் என்றைக்கு இயேசு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து கர்த்தர் சொன்னார், கானானுக்கு போய் சேரும் வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆகாரம் வானத்தின் மன்னாதான். ஆமென். அப்படியானால் என்னுடைய ஜனம் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு சமமானவர்கள் அல்ல, பரலோகத்தின் தேவ தூதர்களுக்கு சமமானவர்கள் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை மன்னாவினாலே போஷித்தார். ஹல்லேலூயா. யார் அந்த ஜனம்? நீங்களும் நானும் தான் அந்த ஜனம். எல்லாருக்கும் இன்னைக்கு இயேசுவின் சரீரமாகிய மன்னா இல்ல. அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவை வைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் ஒப்பற்றவர்கள், நீங்களும் நானும் நிகரற்றவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அந்தஸ்து நமக்கு தெரியாது. இதை சொல்லித்தான் நமக்கு சுய புத்தியே கிடையாது. நமக்கு சொல் புத்தி தான் இருக்கு. சொல்லித்தான் இதை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு புரிஞ்சுக்கிடுங்க, அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட எனக்கு ஒப்பானவன் எவரும் இல்லை. கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பாதை ஒருவனும் நடந்திராத பாதை. கர்த்தர் என் குடும்பத்துக்கு முன்பாக வைத்திருக்கிற பாதை ஒருவனும் நடத்தியிராத பாதை. கர்த்தர் அந்த பாதையில தான்
கர்த்தர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது பூட்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முன்பாக பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. சில வேளைகள் நல்லா கவனிங்க, பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. சில பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கா இல்லையா? நமக்கு முன்பாக இருக்கிற பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த பாதைகள் அடைக்கப்பட்டா என்ன செய்யணும்? பாதைகள் இப்ப பாதைகளுக்கு அந்த பக்கத்துல அடைக்கப்பட்ட பாதைகளுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யப்பட வேண்டும்? பாதைகள் எல்லாம் திறக்கப்படும். பொதுவா திறக்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை முறித்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து, பூட்டு பூட்டு போட்டப்பட்ட மாதிரியெல்லாம் இருக்குங்க. பூட்டு பூட்டப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கும். ஆனா கதவு திறக்கப்படும். நல்ல கவனிங்க, பூட்டு பூட்டப்பட்ட நிலைமையிலேயே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், வெண்கல தாழ்பால்களை இரும்பு தாழ்பால்களை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. அப்ப கர்த்தர் பாருங்க, பூட்டு பூட்டப்பட்ட மாதிரியே இருக்கும். கதவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து ஒருவனும் போகாத பாதைகளை கர்த்தர் உன்னை நடத்துகிறது. நம்ம விசேஷமானவர். ஆமென். சொல்லுங்க, நான் யாரு? இப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, நான் விசேஷமானவங்க. சொல்லுங்க, நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? சொல்லுங்க. ஆமென். ரட்சிப்புண்டாக வாயினால நீ அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும், நீ அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் யாரு? விசேஷமானவன். காரணம், கர்த்தருடைய ஜனத்துக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்திருக்க, இந்த இஸ்ரவேல் ஜனம் எதை விரும்பினா தெரியுமா? எங்களுக்கு இறைச்சி வேணும். என்ன வேணும்? சொல்லுங்க. இறைச்சி எல்லாரும் சாப்பிடுறதுயா, ஆனா மன்னா எல்லாரும் பிரியது கிடையாது. ஹல்லேலூயா. மன்னா என்பது இட் வாஸ் நாட் எ காமன் ஃபுட். அது பொதுவான ஆகாரம் கிடையாது. ஆனா மீட் எவனும் சாப்பிடுவான், எவனும் சாப்பிடுவான். ஆகாரத்துல கூட ஆண்டவர் உன்னை என்னை மேன்மையா தான் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நமக்கு தான் திருப்தி இல்லை, கொடுத்ததுல திருப்தியே கிடையாது. ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, குரங்குக்கு திருப்தி இருக்கு, எருமைக்கு திருப்தி இருக்கு, நாய்க்கு திருப்தி இருக்கு, பேய்க்கு கூட திருப்தி இருக்கியா? திருப்தி இல்லாத ஒரே ஒரு உயிர் இந்த மனுஷன் தான். நான் உங்களை சொல்லல, மனுஷனை பத்தி பேசுறேன். அவனுக்கு எதையா திருப்தி இருக்குங்கிறீங்களா? இல்ல. அது பொதுவா, நான் பொதுவா மனுஷனை பத்தி பேசல, நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்து பேசுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ள திருப்தியே இல்லையே, இல்லையா? ஆண்டவர் மன்னாவை கொடுத்து சொல்லுகிறார், நீ மேன் மக்கள் என்று. இவன் சொல்றான், இல்ல, எங்களுக்கு வேண்டியது எல்லாரும் சாப்பிடுற மீட் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும். என்ன வேணும்? இறைச்சி வேணும். கர்த்தர் இறைச்சி கொடுத்தாரா? சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுக்க முடியாததுனால கர்த்தர் தராம இல்ல, கொடுக்க முடியாததுனால கர்த்தர் உனக்கு தராம இல்ல. சில வேளைகள்ல உனக்கு ஏதாவது கிடைக்கலன்னு நீ நினைக்கலாம். என்ன நினைக்கலாம்? ஆண்டவரால் எனக்கு கொடுக்க முடியல போலங்க. உனக்கு எதையும் கொடுக்க அவரால் முடியும். ஒரு கீழ்காற்றை கட்டளையிட்டால் உனக்கு வர வேண்டியது எங்க இருந்துனாலும் வரும். நீ கேட்பது எங்க இருந்துனாலும் வரும். ஆனா நீ கேட்பது தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சிங்கிள் கீழ்காற்று, ஒரே ஒரு கீழ்காற்றை கர்த்தர் கட்டளையிட்டால் போதும். எங்க இருந்தாலும் உன் இருதயத்துக்கு விரும்பினது உனக்கு வந்து சேரும். ஆனா நீ விரும்பி கேட்டது தேவனுக்கு சித்தமானதா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் கொடுக்க முடியாததினாலே கொடுக்காமலும் இல்லை, தாமதப்படுத்தவும் இல்லை. ஆண்டவர் நினைத்தால் உடனடியாக அதை உனக்கு கொடுப்பார். ஆனா ஆண்டவர் ஏன் கொடுக்கல சிலவற்றை? அதை கொடுத்தால் நீ அழிந்து போவாய் என்பதற்காக தான் கர்த்தர் கொடுக்காம வச்சிருக்கிறார். அதை கொடுத்தால் நீ அழிந்து போவாய், அதற்காக தான் கர்த்தர் அதை உனக்கு கொடுக்காமல் வைத்திருக்கிறார். தேவ சித்தமா இருந்தா கர்த்தர் அதை உனக்கு தந்திருப்பாரு. தேவ சித்தத்துக்கு அப்பால் பட்டு எதையுமே கேட்கக்கூடாது. ஒன்றை அறிந்து கொள் தேவனுடைய பிள்ளையே, நீ வேலி அழைக்கப்பட்ட தோட்டம்.
நீ முத்தடிக்கப்பட்ட கிணறு. அப்படியானால் வேலியடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் அது ஒருவனுக்கு சொந்தமானது, அவன் கிரயம் கொடுத்து வாங்கினது. நீயும் நானும் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட தோட்டம். இதற்கு வாங்கின உடனேயே கர்த்தர் வசனத்தினாலே அவர் வேலி அடைத்து விட்டார். அவருடைய வேலைக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதையும் வாங்கலாம், எதையும் அனுபவிக்கலாம் நினைக்க கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தான் நீங்களும் நானும் எதையும் கேட்கணும், எதையும் வாங்கணும், எதையும் அனுபவிக்கணும். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு அப்பாற்பட்டு வேலையை தாண்டி நீங்க போனீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வேலையை தாண்டினாங்க. எங்களுக்கு வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள். தேவன் தர விரும்பாத ஒன்று இறைச்சி, ஆனால் வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள். ஆண்டவர் காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து ஏறி விடுகிறவர். நான் சொல்லல, வேதம் சொல்லியிருக்கு. காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து ஏறி விடுகிறவர். உடனடியாக காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து கீழ்காற்றை ஏறி விட்டார். அந்த கீழ்காற்று நாலா திசைகளிலும் பறந்து கொண்டிருந்த காடைகளை கொண்டு வந்து கொட்டியது பாளையத்துக்குள்ளே. இஸ்ரவேல் ஜனங்கள் இஷ்டம் போல சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்த உடனே வசனம் சொல்லி இருக்கு, பல்லுகளுக்குள்ள கறி போய் மாட்டிக்கிச்சான். அப்படி தின்றுட்டாங்க. தொடையா பிடிச்சு கிடைச்சிருக்கான். தைப்பீஸ்னே சாப்பிட்டு இருக்கான். கடைசியில தைப்பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் பல்லுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதை குத்தி எடுக்கிறதுக்குள்ள ஆண்டவர் அவனுடைய படரில் அடிச்சு அத்தனை பேரும் செத்தான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தைப்பீசான் இல்லையா? இன்னும் சொல்லுகிறான், இது அனுமதித்த தேவ சித்தமா? இது என்ன சித்தம்? அனுமதித்த தேவ சித்தமா? தேவன் ஒரு சித்தத்தை அனுமதித்தால் அதற்கு பின்பு அழிவே கிடையாது. நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். அல்லேலூயா. தேவன் ஒரு தன்னுடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில அனுமதிப்பாரே, ஆனால் நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். அதற்கு பின்பு நீ அழிந்து போகவே மாட்டாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் ஆசீர்வாதங்கள் அழிந்து போகாது, உன் கையின் பிரயாசங்கள் அழிந்து போகாது, உன் முயற்சிகள் ஒன்றும் அழிந்து போகாது. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கும். எப்பொழுதுமே ஜெபிக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து நீங்களும் நானும் கேட்டால் ஒரு தைரியம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும். அது என்ன தைரியம் தெரியுமா? இதை நான் பெற்றுக்கொண்டேன். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின் படியே நான் கேட்டேன். நீங்க வேதத்திலே வாசித்து பார்க்கும் போது வாசியுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று. நல்லா கவனிக்கணும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று. உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று. தகாத விதமாய். எப்படி ஜெபம் பண்றீங்களா? அதாவது தகாத விதமாய் விண்ணப்பம். தகாத விதமான விண்ணப்பம். இந்த தகாத விதமான விண்ணப்பம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்காத, தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு நாம் ஏறெடுக்கிற எந்த விண்ணப்பமாய் இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே தகாத விண்ணப்பம். இது என்ன விண்ணப்பம்? இப்ப புரியுதா? எது தகாத விண்ணப்பம்? இந்த தகாத விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். அப்படிதானே? இந்த தகாத விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். நீங்க எந்த மெடிக்கல் ஸ்டோர்லயாவது போய் தூக்கம் வராதவனுக்கு தூக்கம் வர்றதுக்காக தான் ஸ்லீப்பிங் மாத்திரை வச்சிருக்கிறாங்க. தூக்க மாத்திரை அதுதானே வச்சிருக்கிறாங்க. ஆமா. நீங்க அந்த கடையில போய் நீங்க கேளுங்க, சார் நான் சாக போறேன், எனக்கு மாத்திரை கொடுங்கன்னு கேளுங்களேன். எவனாவது கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பொல்லாதவனாகிய அந்த மெடிக்கல் ஸ்டோர் காரனே தன்னிடத்திலே வேண்டிக் கொள்கிறவனுக்கு அவன் கேட்டதை கொடுக்காமல் இருக்கும் போது நல்லவரும் நாணயம் உள்ளவரும் எனக்காக உனக்காக ஜீவனை கொடுத்தவருமாகிய அவர் தமக்கு சித்தமில்லாத உண்மை நாம் கேட்கும் போது அவர் கொடுப்பாரா என்றால் நிச்சயமா கொடுக்க மாட்டார். நீ அடம்பிடிச்சு வாங்கினா அதற்கு பிறகு ஆபத்து உண்டு.
நீ நினைக்கலாம் கொண்டாடுவதற்காக தான் இந்த இறைச்சி எல்லாம் நான் கேட்டேன்னு. நீ கொண்டாட மாட்ட, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில திண்டாடுவ. ஆகையினாலே நம்ம ஜெபிக்கும் போது எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்தை எப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த சித்தமா இருந்தால் நாம் அதை ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். சித்தமில்லாத ஒன்று, சித்தமில்லாத ஒரு வருமானம் வேண்டாம், சித்தமில்லாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம், சித்தமில்லாத ஒரு நீடித்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இயேசுவை போல இருக்கணும். காரணம், எவனும் எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளும் அவருடைய வார்த்தை அந்த மனிதனுக்குள்ளும் இருந்தால் அவன் முழங்கால் படியிட்டாலே அவன் எப்படி ஜெபிப்பான் தெரியுமா? உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம். நம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த போது என்ன கற்றுக் கொடுத்தா தெரியுமா? உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பூலோகத்தில்னா பூலோகத்தில் இல்ல, பூலோகத்தில் வாழ்கிற என் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்? அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நீங்க ஜெபிக்க போகிற அந்த குறிப்பிட்ட காரியத்திலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நாம் அதை மட்டும் செய்யணும். நாம் அதை மட்டும் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, அடுத்ததாக வாசியுங்கள். இன்னும் ஒரு காரியம், மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். மன்னிக்கவும், அது இல்ல, மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 18 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இப்ப ஜெபம் பண்ண போறீங்க. இப்ப நீங்க ஜெபிக்க போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, பூலோகத்தில் இருக்கிற 2 பேருக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க? ஒரு மனம் வேணும். பூலோகத்தில் இருக்கிற 2 பேருக்குள்ள என்ன வேணும்? ஒரு மனம் வேண்டும். அப்ப பூலோகத்தில் இருக்கிற 2 பேருக்குள்ள ஒரு மனம் உள்ளதாய் இருந்து அந்த ஒரு மனம் உள்ளவன் அவன் ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறானா? அதை அவனுக்கு சொல்லுங்க அப்படியே கட்டளை விடுகிறார், அப்படியே கொடுக்கிறார். ஜெபிக்கிற நமக்குள்ள என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு மனது வேணும். இப்ப பாருங்க, இந்த தூப வர்க்கத்தை குறித்து பார்த்தோம். தூப வர்க்கத்தில் இந்த 4 பொருட்களும் எப்படி எவ்வளவு இருக்கணுமா? சம அளவு இருக்க வேண்டும். சம அளவு இருக்க வேண்டும். இந்த சம அளவு இருக்க வேண்டும் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு மனதை குறிக்கிறது. ஆமென். சம அளவு இருக்க வேண்டும். இப்ப குங்குலியம் கொஞ்சம் ஜாஸ்தியாகி வெள்ளைக்கோளம் கொஞ்சம் குறைந்து விட்டால் என்ன கிடையாது? ஒரு மனசாங்க கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் சம அளவுல இருக்கணும். சொன்னா இந்த 4 பொருட்களும் எப்படி இருக்கணும்? ஒரு மனதோடு இருக்கணும். ஆமென். நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஜெபிக்கிற நமக்குள்ளே ஒரு மனது இருக்கா என்பதுதான் முக்கியம். ஆமென். ஆண்டவர் ஒரு இடத்துல அவர் கடந்து வருவதற்கு அவர் ஒரு தகுதியை வைத்திருக்கிறார். என்ன தகுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. 2 3 பேர் என் நாமத்தினாலே, சொல்லுங்க, 2 3 பேர் என் நாமத்தினாலே, அதாவது எங்க இருக்கிறாங்களோ கூடுகிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவர் வருவார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் அவர்களும் இன்னும் கொஞ்சம் பேர் போய் 120 பேர் மேல் மாடியில போய் ஜெபித்தார்கள். ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக, பரிசுத்த ஆவியாகிய அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக அங்க போய் இருந்தாங்க. உண்மையை சொல்லுகிறேன், போன உடனே பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம் அது. போன உடனே பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம். ஏனென்றால் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டில் அது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் இஸ்ரவேல் அங்கே சீஷர்களும் அந்த 120 பேர் அங்க போய் கூடி இருக்கிறார்கள். ஆனா கூடி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அங்க கிரியை செய்யவே முடியவில்லை. எங்க ஒரு மனசு இல்லையோ அங்கே பரிசுத்த ஆவியானவராலே கிரியை செய்ய முடியாது. எங்கே ஒரு மனது இல்லையோ அங்கே பரிசுத்த ஆவியானவரால் கிரியை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும்னு சொன்னா, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் சொன்னா, கர்த்தர் தான் சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டுமே. ஆனால் ஜெபிக்கிற நமக்குள்ள, ஜெபிக்கிற எனக்குள்ள, ஜெபிக்கிற சபைக்குள்ள ஒரு மனது தேவை. என்ன தேவை? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 120 பேர் கூண்டா 240 மனசோட உட்கார்ந்து இருக்கான். உண்மைதானே இல்லையா? 3 பேர் கூடனா 30 மனசோட உட்கார்ந்து இருக்கான். இவனுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். அதனாலதான் பாருங்க, அத்தனை நாட்கள் ஆனது. ஆனாலும் 120 பேர் பாத்தீங்கன்னா ஒரு மனதோ வரும் வரைக்கும் அங்கேயே காத்திருந்தார்கள். அந்த 120 பேருக்குள்ளையும் ஒரு மனது வந்த போது, ஆட்கள் 120 பேரா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரே மனது வந்தது. ஒரே மனது, ஒன் ஹார்ட். புரியுதாங்க? ஒரே ஒரு மனது அவர்களுக்குள்ளே வந்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதற்கு, கிரியை செய்வதற்கு, அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு ஜெபிக்கிற நமக்குள்ளே ஒரு மனது வேணும். ஜெபிக்கிற நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு மனது வேண்டும். சரி, இப்ப ஒரு மனது என்று சொல்லுகிறோமே, இது யாரோட எல்லாம் ஒரு மனது? வாசியுங்கள் பார்ப்போம். ஏசாயா 59:2. இதோட முடிச்சிடும். ஏசாயா chapter 59 verse 2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து அவர் கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். ஆனாலும் இப்படி கிரியை செய்யக்கூடிய தேவன் இன்னைக்கு கையை முடக்கி வச்சுக்கிட்டு காது கேளாதவர்கள் போல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்களும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மனதை இல்லாமல் கெடுத்து விட்டது. முதலாவது நமக்கு தேவை ஒரு மனது தேவனோடு. யாரோடு நமக்கு ஒரு மனசு வேணும் சொல்லுங்க? 10 பேர் கூடி உங்களுக்குள்ள கூடி இருக்கிற 10 பேருக்குள்ளே ஒரு மனசு இருக்கு. ஆனால் உங்க ஜெபிக்கிற உங்களுக்குள்ளே தேவனோடு ஒரு மனது இல்லை என்றால் கர்த்தருடைய செவிகள் கேட்காது, கர்த்தருடைய கைகள் கிரியைகளை செய்யவும் செய்யாது. கர்த்தர் எதையாவது உங்களுக்காக செய்யணும்னா உங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு மனசு. முதலாவது ஒரு மனசு யாருக்கு வேணும்? இங்க ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். உங்க அக்கிரமங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு இடையில பிரிவை உண்டாயிருக்கு. உங்க பாவங்கள் தேவனுக்கு உங்களுக்கு இடையில ஒரு மனதை இல்லாமல் ஆக்கிவிட்டது. நீங்க தேவனோடு ஒரு மனதோட இல்லாவிட்டால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் கர்த்தர் அதற்கு செவி கொடுப்பதில்லை. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் பாத்தீங்கன்னா நீண்ட ஜெபம் பரிசேயர்களை போல பண்ணுவார்கள். நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு நான் எதிராளி அல்ல. நல்லா நீண்ட ஜெபம் பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனால் நீண்ட ஜெபம் முக்கியம் அல்ல. சிலர் பாத்தீங்கன்னா வார்த்தைகளிலே அநேக ஜாலங்களை போடுவார்கள். பரிசேயர்களை போல பயங்கரமா வார்த்தைகள் எல்லாம் போட்டு வார்த்தைகளினாலே ஆண்டவரை மயக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது.
நேரமும் வார்த்தைகளும் ஆண்டவருடைய பதிலை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்யாது. ஜெபம் முக்கியம் அல்ல, ஜெபிக்கிறவனே முக்கியம். சத்தமா அல்லேலூயா. ஜெபம் முக்கியம் அல்ல, ஜெபிக்கிறவனே முக்கியம். அல்லேலூயா. ஜெபம் முக்கியம் அல்ல, ஜெபிக்கிறவனே முக்கியம். ஜெபிக்கிறவன் தன் தேவனோடு கூட ஒரு மனம் இல்லாதவனாய் இருந்து கொண்டு எத்தனை மணி நேரங்கள் அவன் ஜெபித்தாலும், தன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துக் கொண்டு ஜெபித்தாலும், எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும், ஆண்டவரிடத்தில் பரிதாபத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக அவன் ஜெபித்தாலும், கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். எலியா தீர்க்கதரிசி ஜெபித்தார். எவ்வளவு நேரம் ஜெபித்தார்? ஒரு வார்த்தை, கேட்டருளும் ஆண்டவரே, கேட்டருளும். இதான ஜெபம், அவருடைய ஜெபம். எவ்வளவு நேரம் ஜெபித்தார்? ஒரு சின்ன ஜெபம் தான். பலிபீடத்தை கட்டினார், பலிமிருகத்தை மேலே வைத்தார், ஆண்டவரிடத்திலே சொன்னார், கேட்டருளும் ஆண்டவரே, கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும், பாகாலின் தெய்வம் பாகா தெய்வம் ஒன்றுமில்லை என்பதை இனி ஜனங்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக அக்கினி இறங்கட்டும் என்றார். இதுதான ஜெபம், ஷார்ட் பிரேயர். பதில் வந்துச்சா இல்லையா? பதில் வந்துச்சா இல்லையா? உடனடியாக உடனடியாக வானம் திறக்கப்பட்டது, அக்கினி இறங்கினது, பலிமிருகம் பட்சிக்கப்பட்டது. பாகாலின் ஜனங்கள் அத்தனை பேரும் எலியாவின் தேவனை தேவன் என்று அறிந்து கொண்டார்களே. அதற்கு காரணம் எலியாவினுடைய நீண்ட ஜெபம் அல்ல, எலியாவினுடைய உத்தமமான வாழ்க்கை. எலியாவின் தேவனோடு கூட எலியா வைத்திருந்த ஒரு மனதின் வாழ்க்கை. ஜெபிக்கிற உங்களுக்கு தேவை தேவனோடு ஒரு மனசு. ஆமென். யாரோட ஒரு மனசு? தேவனோடு உங்களுக்கு ஒரு மனது வேணும். எது எல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு மனதை கெடுத்துருன்னு சொல்லி ஏசாயா 59வது அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்கிறாரு. உங்க அக்கிரமும் உங்க பாவமும் தேவனோடு கூட நீங்கள் ஒரு மனதாய் இருக்கக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிறது என்று சொல்லி, நீங்க மட்டும் ஆண்டவரோட ஒரு மனசு, நல்லா கவனிக்கணும், நீங்க ஆண்டவரோடு ஒரு மனசு உண்டாக்கிட்டீங்க. சிலர் பாருங்க, தீப்பெட்டி எடுத்து பொருத்துவாங்க 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 பொருத்துவாங்க, அந்த தீப்பெட்டியில் இருக்கிற பேப்பர்லாம் கிழிச்சு போற அளவுக்கு, ஆனா தீய பிடிக்காது. அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் பேரி பத்த வைக்கிறதுக்காக சொல்லலைங்க, அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக, விளக்கு பத்த வைக்கிறதுக்காக. நீங்க எத்தனை முறை அந்த பாத்தீங்கன்னா சில வேலைகள்ல தீப்பெட்டியை கிழிச்சு 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 தீப்பெட்டி கிழிச்சு போயிருக்குமே ஒழிய தீக்குச்சி எரியவே செய்யாது. இந்த அனுபவம் இருக்கா? அட பீரியே பத்த வைக்கிற நேரம் வச்சுக்கோமே, இப்பயாவது சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அட பீரி பிடிச்சு இல்லைங்க, அந்த தீ பெட்டியே உடைஞ்சு போற அளவுக்கு. ஏன் ஏன் சிலர் பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும், அப்படின்னு தப்பு முடிச்சிடும், இப்படிதான் செய்வாங்க. அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? லேசா ரொம்ப எல்லாம் போட்டு இந்த தீப்பெட்டியில் இருக்கிற பேப்பர்லாம் கிழிஞ்சு போச்சு, தீக்குச்சில வேஸ்டா போச்சு. அநேக நேரத்தில் நம்ம ஜெபம் இப்படிதான் இருக்கு, நம்ம முழங்கால் போட்டுதான் வேஸ்டா போச்சு இல்லையா? முழங்கால் போட்டுதான் வேஸ்டா போச்சு. இவ்வளோ நேரம் யாக்கோபே, நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது முக்கியம் இல்ல, நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் தேவனோட உனக்கு ஒரு மனசு வராது. யாக்கோபே, நீ யாக்கோபாக இருக்கிற வரைக்கும் தேவனோடு உனக்கு ஒரு மனசு வராது. எப்ப இஸ்ரவேலாய் மாறுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயோ அப்பொழுது தேவனுக்கு உனக்கு இடையில ஒரு மனசு வரும். ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப நேரம் கிடையாது. உன் பேர் என்ன? ஆண்டவரே, என் பேர் யாக்கோபு. இனி யாக்கோபு கிடையாது, இனிமேல் நீ இஸ்ரவேல். ஓகே ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்க விருப்பத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மனசு. இந்த நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போட்டேன், முடியும் பற்றில. ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் சரியா இருந்தா போதுங்க, ஜெபிக்கிறவன் சரியா இருக்கான்னு சொன்னா ஆண்டவரோடு ஒரு மனசா இருந்தா போதும். ஜெபம் உடனே பத்திக்கிறோம், கொழுந்து விட்டு எரியும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக கொழுந்து விட்டு எரியும், வல்லமையான காரியங்களை செய்யும்.
எபேசியர் 3:20 படி நீ உன் அறிவுக்கு எட்டாத எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகம் பெரிய காரியங்களை எல்லாம் அந்த ஜெபம் செய்யும். அல்லேலூயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு மனசு வேணும். உங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு மனசு வேணும். தடையா இருக்கிற காரியம் எதுன்னு பாருங்க, அதை தகர்த்து போடுங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், அல்லேலூயா, உங்க விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். இரண்டாவதாக மார்க் 11வது அதிகாரம் 25-26 வசனம். மார்க் 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கிறது என்று அவங்களுக்கு மன்னிக்கும்படி குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். மன்னிக்க முடியாத பாவியா இருந்துகிட்டு அவர்கிட்ட பதில நம்ம எதிர்பார்த்த எவ்வளவு தப்பு இல்லையா? நீங்கள் நின்று கொண்டு ஜெபம் பண்ணும்போது யாராவது ஒருவனிடத்துல உங்களுக்கு குறை உண்டு என்று நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, யாராக உங்கள் பேரில் ஒரு குறை இருக்குமே. ஆனால் இன்னும் சொல்லுகிறேன், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஜெபிக்கிற உனக்கு மனிதர்களோடு ஒரு மனம் வேணும். முதலாவது தேவனோடு ஒரு மனம், இரண்டாவது மனிதனோடு ஒரு மனம். ஜெபிக்கிற பெரும்பாலானவர்களிடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனிதர்களோடு இருக்கிற ஒரு மனசு இருக்காது. தேவனோடு ஒரு மனம் இருந்தா பார்த்தாதுங்க, மனிதனோடு ஒரு மனசு வேணும். ஜெபிக்கிற நீங்க முதலாவது உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். புரியுதாங்க? சண்டை போட்டு அடுத்த ரூமுக்குள்ள போய் அடைச்சுக்கிட்டு அழுது உட்காந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜெபத்துக்கு பயன் கொடுக்க மாட்டார். எல்லாம் கவனிக்கணும். புரியுதா? வசனம் அப்படித்தானே சொல்லி இருக்கு. நீங்கள் நின்று கொண்டு ஜெபிக்கும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு எந்த குறையா இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அறிந்து கொண்டால் இம்மீடியட்டா போய் அவனோடு ஒப்புரவாகு. அவனோடு என்ன செய்? ஒப்புரவாகு. ஏனென்றால் நீ என்ன சொல்ற? அதை என்னால மன்னிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் என்னால மன்னிக்க முடியாது. தேவனால் மன்னிக்கப்பட முடியாத ஒருவன் தேவனோடு ஒரு மனதாய் இருக்க முடியாது. தேவனோடு எப்படி இருக்க முடியாதுங்க? ஒரு மனதாக இருக்க முடியாது. அப்ப தேவனோடு கூட நம்ம ஒரு மனதாய் இருக்கணும்னு சொன்னா, மனிதனோடு நம்ம ஒரு மனதாய் இருந்தால்தான் நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். இப்படிதானங்க? நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? கேட்பார். நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, யாக்கோபு ஏசா, வேதம் சொல்லுகிறது யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். இல்லையா? ஏசாவை நான் வெறுத்தேன். அப்ப தேவனால் வெறுக்கப்பட்டவன் யாரு? ஏசா. அப்படிதானுங்க? தேவனால் வெறுக்கப்பட்டவன் யாருங்க? ஏசா. ஆனா அந்த ஏசா கூட தன் சகோதரன் செய்த தப்ப மன்னிச்சான். அப்படிதானுங்க? சொல்லுங்க. இன்னும் நம்ம சொல்லுவோமே, யாக்கோபு ஆவிக்குரியவன், ஏசா மாம்சத்துக்குரியவன். மாம்சத்துக்குரியவன் கூட தன்னுடைய சகோதரன் தனக்கு செய்த கொடூரமான தீமையை அவன் மன்னித்தான். மன்னித்தானா இல்லையா? மன்னித்தானா இல்லையா? மன்னித்தான். மன்னித்தது யாரு? ஏசா. மாம்சத்துக்குரியவர்கள் கூட நீங்க மன்னித்துறாங்க. ஆனால் யாக்கோபு இருக்க பாருங்க, அவன் அவ்வளவு ஈஸியா அவனுடைய மாமனாரை மன்னிக்க முடியல. அப்படிதானே? மன்னிக்க முடியாததுனாலதான் அவன் என்ன பண்ணா தெரியுமா? வா எங்க அப்பா வீட்டுக்கே போகணுன்னு திரும்பிட்டான். யார மன்னிக்க முடியல. இப்ப ஏசா உலக ஜனம் இன்னைக்கு மன்னிக்கிறது போல கூட ஆவிக்குரிய ஜனங்கள் மன்னிப்பது இல்லை. இல்லையா? உலக ஜனம் ஒருவருக்கு ஒருவர் ஒரு மனதோடு இருப்பது போல கூட ஆவிக்குரிய ஜனங்கள் மனிதர்களோடு ஒரு மனதாய் இருப்பது இல்லை. இதனாலதான் நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவராலே புறக்கணிக்கப்படுகிறது.
கர்த்தர் உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க. மனிதனோடு ஒரு மனமாய் இருக்கணும். மனிதர்களோடு எப்படி இருக்கணுங்க? ஒரு மனமாய் இருக்க வேண்டும். சரி, மூன்றாவது வாசிங்க. இதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். மூன்றாவதாக யோசபாத் ராஜா தன்னுடைய இருதயத்துக்குள்ளே பயப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். என்ன செய்ய ஆரம்பிச்சார் தெரியுமா? யூதா முழுவதில் ஒருமுகப்பட்டு என்றால் தனக்குள்ளேயே ஒரு மனசு. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வேவரிங் மைண்டட், அலைப்பாயும் உள்ளம் அப்படின்வாங்கல்ல. வேவரிங் மைண்டட் என்னங்க சொல்றது கரெக்டா? சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தனக்குள்ள கூட ஒரு ஒரு உறுதியா இருக்க மாட்டான். தனக்குள்ளேயே உறுதி இருக்காது. ஜெபம் கேட்கப்படணும்னா மூணாவது ஒரு மனசு நமக்குள்ளேயே வேணும். யோசபாத் அதுதான் செஞ்சான். வேற மார்க்கமே இல்லை. நமக்கு விரோதமாய் இத்தனை பேர் ஏகமாய் படையெடுத்து நம்மை அழிப்பதற்காக கடந்து வருகிறார்கள். நம்ம இந்த நேரத்துல ஒரே முகமாய் ஆண்டவரை தவிர வேற மாற்றமே இல்லை, அவரையே தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேசம் எங்கிலும் உபவாசத்தை ஏற்படுத்தினார். புரியுதா? அவர் தனக்குள்ளேயே ஒரு மனம். இப்படிதான் வேற மார்க்கம் இல்லை. இந்த சூழ்நிலையில இயேசுதான், வேற மார்க்கமே இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் அலக்கழிக்க மாட்டேன். நான் ஒரே ஒரு காரியத்தை செய்வேன், ஆண்டவரையே தேடுவேன். நன்மையோ தீமையோ ஆண்டவரை மாத்திரம் தேடுவேன். இதுதான் தனக்குள்ளேயே ஒரு மனம். தனக்குள்ளேயே என்னங்க? ஒரு மனம். அப்ப மூணு ஒரு மனதை குறித்து பார்க்க. ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா? ஒரு மனதோட ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? ஒரு மனதோட ஜெபிக்கணும். முதலாவது ஒரு மனம் தேவனோடு நமக்கு ஒரு மனம். இரண்டாவது மனிதர்களோடு நமக்கு ஒரு மனம். மூன்றாவது சொல்லுங்க, தனக்குள்ளேயே ஒரு மனம். ஒரு தீர்மானம் பண்ணினார், இந்த நிலைமையில நான் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், தேவனை தேடுறதை தவிர வேற மார்க்கமே இல்லை. தனக்குள்ளேயே ஒரு உறுதியான தீர்மானத்தை அவன் எடுத்தான். என்ன தீர்மானம் தெரியுமா? நான் கர்த்தரையே தேடுவேன். அவன் நான் கர்த்தரையே தேடுவேன். ஒரு தீர்மானம் எடுத்தான். வேற எந்த இந்த நேரத்துல நம் மந்திரவாதிகளையோ அவர்களையோ மனிதர்களையோ இல்லாவிட்டால் சமரசம் செய்து வைப்பதற்கு ஆட்களையோ யாரையும் தேட மாட்டேன். ஒரே ஒரு காரியம் செய்வேன், கர்த்தரையே தேடுவேன். தனக்குள்ளே ஒரு மனதை ஏற்படுத்தினார். தனக்குள்ளே ஒரு மனதை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். இந்த ஒரு மனது என்ன நடத்தினது என்று சொன்னால், அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கப்பட காரணமாய் இருந்தது. சத்துருக்கள் எல்லாரும் முறியடிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தது. அப்ப நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? தேவ சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபிக்கணும். ஆமென். காரணம், நீங்களும் நானும் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். வேலியை தாண்டின்னு சொன்னா தேவ சித்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலைமையில நீங்களும் நானும் ஜெபிக்கவே கூடாது. ஆமென். எதை வேணாலும் கேளுங்கிறதுக்காக எதையும் கேட்கக்கூடாது. அப்படிதானுங்க? எதை வேணாலும் கேளுங்கிறதுக்காக எதையும் கேட்கக்கூடாது. எதையும் கேட்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையை தாண்டி போகாம தேவ சித்தத்துக்கு உட்பட்டு வசனத்துக்கு உட்பட்டு நாம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். கர்த்தர் அதற்கு பதில் தருவார். அடுத்ததாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒரு மனதோடு ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒரு மனதோடு கூட ஜெபிக்க வேண்டும். யாரோட ஒரு மனது? முதலாவது தேவனோடு. அது நீங்க பாருங்க, எனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு மனசு இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க பாருங்க. ஒரு மனது இல்லைன்னா கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை புறக்கணிப்பார். இரண்டாவது, மனிதர்களோடு எல்லாரோடையும் பாக. நான் அவங்க கூட எனக்கு பிடிக்காது, எனக்கு நான் கூட பேச மாட்டேன்,
அந்த அவங்க கிட்ட அவங்க எனக்கு அவங்களையும் சுத்தமா பிடிக்காது, நான் அவங்க கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு நோட்டீஸை கொண்டு போய், நல்ல கவனிங்க, ஒரு நோட்டீஸை கொண்டு போய் 4 வீட்டுல கொண்டு போய் கொடுத்து, நீங்க இந்த விசுவாசி இவங்க எங்க சர்ச்சுக்கு தாங்க வர்றாங்க, இவங்க கிட்ட நீங்க கொடுத்துறீங்களான்னு கேட்டா, ஐயோ அவங்க சொல்றாங்க, ஐயோ அவங்க கிட்ட நம்மளால பேச முடியாதுங்க, நீங்க அவங்க கிட்ட போங்க. அவங்க சொல்றாங்க, ஐயோ நாங்களும் வாங்க மாட்டாங்க அவங்க கிட்ட. என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தத்துல இந்த ஒரு விசுவாசி 4 வீட்டோடையும் சண்டை. கெட்டிக்காரங்கதான் இந்த இடத்துல ஒண்டியா இருந்து சமாளிக்கிறாங்க பாருங்க. 4 பேருடைய சண்டை. ஆனா விசாரித்து பார்த்தா அந்த 4 ஏசாயா பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு யாக்கோபு தான் அந்த 4 பேருக்கு தண்ணி காட்டு. அப்படியா? இந்த அம்மா பாத்தீங்கன்னா போய், அம்மா இங்க ஒரு பிரேயர் செல் ஆரம்பிக்கலாமே, இந்த பிரேயர் செல் ஆரம்பிக்கலாமே, சுத்தி வந்து இருக்கிறவங்கள கூப்பிட்டீங்கன்னா இங்க ஒரு பிரேயர் செல் நடத்தலாமே அப்படின்னா ஒருத்தர் வரமாட்டாங்க பாஸ்டர். எல்லாம் பிசாசின் பிள்ளைகள், எல்லாருமே பிசாசின் பிள்ளைகள், நீ பேரியாளின் பிள்ளை. ஒருத்தரோட கூட உடம்புனா கிடையாது. நம்ம அப்படி இருக்க கூடாது. அவிசுவாசியை கூட நம்முடைய அன்பினால நம்முடையவர்களாக மாற்றணும். நாம செய்யற தப்பான காரியங்களுக்கெல்லாம் ஒருமனப்பட சொல்ல, நம்ம சண்டைக்காரர்களா இருக்கக்கூடாது, பகையை நம்ம உள்ளத்துல வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அவன் தீமையே செய்திருந்தாலும் அந்த தீமையை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு கசப்பான உள்ளத்தோடு அவனோடு பழகாமல் இருக்கக்கூடாது, வைராக்கியமா இருக்கக்கூடாது. ஒரு மனது மனுஷனோடு இருந்தா தேவனோடு நமக்கு ஒரு மனது வேணும். ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, கண்ட பக்கத்து வீட்டுக்காரன் அன்பு கூறாத நீ காணாத என் பேர்லயே அன்பு கூற போற அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எல்லாம் வேறும் சொல்லுகிறது, எல்லாரோட நம்ம எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். ஆமே. ஒரு மனது நமக்கு தேவை. 3வது, நமக்குள்ளேயே ஒரு மனசு வேணும். வேவரிங் மைண்டட் ஆட்களை இருக்கவே கூடாது. அணக்கடிக்கிறது, இதை செய்வோமா, அதை செய்வோமா, அதை செய்வோமா, இதை செய்வோமா, இப்படி செய்யலாமா, மந்திரவாதிகிட்ட போகலாமா, இல்லாட்டி பாஸ்டர்கிட்ட போகலாமா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, என்ன பண்ண எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே மனசு, ஒரே மனசு. உண்மையே நம்புவேன், உண்மையே ஆராதிப்பேன். ஆமென். காரணம் நீர் என்னுடைய நம்பிக்கை நாயகன், உண்மை மட்டும்தான். அல்லேலூயா. நம்மை மட்டும்தான். எல்லாரும் சோம்புவோம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, praise you. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. தேவ சித்தத்துக்கு உட்பட்டு தான் நான் ஜெபிக்கிறேனா? தேவ சித்தத்துக்கு உட்பட்டு தான் நான் ஜெபிக்கிறேனா? ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை? ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை? எத்தனை நாட்கள் நான் உபவாசித்தேன், எத்தனை நாட்கள் நான் கண்ணீரோடு ஜெபித்தேன், எத்தனை நாட்கள் நான் போராடி இருக்கிறேன். Why no answer? ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை? ஹalleluya. ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை? நீங்களே கேட்டு பாருங்க, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? ஹalleluya. ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய சித்தத்தின்படி நீ எதையாகிலும் கேட்டால் கர்த்தர் ஜெபித்த பிறகு தயவு செய்து எல்லாரும் போங்க. பாதியில போவது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஹalleluya. ஸ்தோத்திரம். Praise God. எல்லாரும் 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 Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. Praise God. Hallelujah. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. Hallelujah. ஆண்டவரே, நான் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், உம்முடைய சித்தத்துக்குள்ளே நான் அமர்ந்திருக்க, உமக்கு சித்தமானவைகளை நான் கேட்க, உமக்கு சித்தமானவைகளுக்காக நான் விண்ணப்பிக்க நீர் எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம். Oh Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. இரண்டாவதாக நம்ம ஜெபித்தோம். Hallelujah. ஜெபிக்கிற நமக்குள்ள ஒரு மனசு வேணும். ஜெபிக்கிற நமக்குள்ள ஒரு மனசு வேணும். ஜெபிக்கிற நமக்குள்ள ஒரு மனசு வேணும்.
அல்லேலூயா. அந்த ஒரே மனசு ஜெபிக்கிற நமக்குள்ளே ஒரு மனசு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ, நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் எனக்கு பதில் தாமதமாகி கொண்டிருக்கிறது? யாக்கோபே, நீ தேவனோடு ஒரு மனமாகும் வரைக்கும் உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாமதமாகி கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நீ இஸ்ரவேலாய் உன்னை மாற்றிக்கொண்டார். உனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மனம் ஏற்படும் போது உன் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் உடனடியாக தேவன் செவி கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் நீங்க கேட்கலாம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஏன் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது? வாக்குத்தத்தம் செய்தவர் கர்த்தர் தான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் நீ தேவனோடு இன்னும் ஒரு முகமாகவில்லை. ஜீசஸ் மனிதர்களோடு ஒரு குணமாக வேண்டும், உனக்குள்ளேயே ஒரு மனசு வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உனக்குள்ளேயே ஒரு மனசு வேண்டும். தேவன் உனக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையை கட்டளையிடக் கூடாதபடிக்கு தடையாய் இருப்பது உனக்குள்ள ஒரு மனசு. ஆண்டவருடைய காரியத்துல உனக்குள்ள ஒரு மனசு இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல உன் மனசு ஒரு பச்சோந்தி மனசாக நேரத்துக்கு ஏற்றால் போல் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால கர்த்தரால் உனக்கு நன்மை செய்ய முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரே மனசு, உண்மை இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. ஒரே மனசு. இந்த காரியத்துல ஒரு மனசோடு நம்முடைய சமூகத்திலே காணப்படும். ஜீசஸ், உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மை மட்டும்தான் ஆண்டவரே. உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பேன். நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே. எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. சொல்லுங்க, உம்மை மட்டும்தான். நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத பர்வதமே போற்றலே. எந்தன் வாழ்வில் அசையாத பர்வதமே போற்றலே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. காலை வேளையில சொல்லுங்க, யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நீர் ஒருத்தர் மாத்திரமே, நீர் ஒருத்தர் மாத்திரமே. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு நீங்க எத்தனை பேர் இந்த காலை வேளையில நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மட்டுமே செய்வேன், உம்முடைய சித்தத்துக்கு மாத்திரமே நான் செவி கொடுப்பேன், உம்முடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றுவேன், உம்முடைய சித்தத்துக்கு மாத்திரம் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஓ ஜீசஸ், ஹalleluya. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவர் தம்முடைய சித்தத்தை தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றி உன்னை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மோடு பேசினவருடைய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எச்சையாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் ஆண்டவரை உம்மோடு உறவாடுகிற ஜெபத்தை குறித்து ஆண்டவரை பதிலை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் என்னோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய், எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜெபங்களை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவங்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிற ஆண்டவரை மாற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கிருபையாய் தாங்கி ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற இவர்கள் தேவனோடு ஒரு மனதோடும் மனிதர்களோடு ஒரு மனதோடும் தங்களுக்குள்ளேயே ஒரு மனதோடும் இவர்கள் காணப்பட கிருபையை தாரும். முற்றிலுமாய் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தும். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் ஒரு ஜெப வீரர்கள் என்று இவர்களுடைய சரித்திரம் சொல்லட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஒரு ஜெப வீரர்கள் என்று ஆண்டவரே எங்களுடைய சபையாரை குறித்து சரித்திரம் சொல்லட்டும். ஆண்டவரே, அவிதமான கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே